காதுல ரத்தம் வர மாதிரி இருக்கே. வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு ரத்னம் படம் பார்த்தேனா, அந்த படத்தோட எஃபெக்ட் தான். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா, இந்த படத்துல வந்து விஷால் ஒரு ரவுடி மாதிரி வந்து வராருங்க. அடிதடி இதெல்லாம் வந்து பண்றாரு. அதே சமயத்துல இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு எம்எல்ஏவா வராரு. சமுத்திரக்கனி வந்து விஷாலுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாருங்க. அவரோட அரவணைப்புல தான் விஷால் வந்து இருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு சமுத்திரக்கனி வந்து விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்னா, ஒரு சமயத்துல வந்து சமுத்திரக்கனி பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிப்பாரு. அந்த சமயத்துல விஷால் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட உயிரையே வந்து காப்பாத்திருப்பாரு. அதனால வந்து ஒவ்வொரு தடவை விஷாலுக்கு பிரச்சனை வரும்போதும் சமுத்திரக்கனி தான் விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி விஷால் வந்து நிறைய அடிதடி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினான பிரியா பவானி சங்கரை வந்து பாக்குறாருங்க. அப்ப அவரை பார்த்த உடனே வந்து விஷாலுக்கு ரொம்ப வந்து பிடிச்சு போயிருது. இது மட்டும் இல்லாம பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. ஆந்திரால இருந்து ஒரு சில ரவுடிகள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு சின்ன இட பிரச்சனைனால. இந்த மாதிரி பெரிய பிரச்சனைல வந்து பிரியா பவானி சங்கர் வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை வந்து விஷால் புரிஞ்சுக்கிட்ட உடனே எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து பிரியா பவானி சங்கரை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகள் வந்து பண்றாரு. ஆனா விஷால் வந்து சும்மா மட்டும் ஹீரோயினுக்காண்டி வந்து ஹெல்ப் பண்ணலங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் வந்து இருக்கு. ஏன் விஷால் வந்து இந்த மாதிரி பிரியா பவானி சங்கருக்கு வந்து ஹெல்ப் பண்றானா, பிரியா பவானி சங்கரை வந்து பார்க்கும்போது அப்படியே விஷாலோட அம்மாவை அச்சசலா பார்த்த மாதிரி வந்து இருக்கும். அதனாலதான் வந்து எங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹெல்ப்பை வந்து பண்றாரு. கடைசியில நடிகர் விஷால் வந்து பிரியா பவானி சங்கரை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க. உண்மையிலே இந்த படம் 2.5 மணி நேரம் தாங்க ஓடுது. ஆனா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது 2 நாள் ஓடுற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா போகுது. எப்பயுமே ஹரியோட படம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 10 சீன் வந்து முடிஞ்சிரும். ஆனா இந்த படம் என்னமோ பயங்கர பொறுமையா வந்து மூவ் ஆகுதுங்க. இதுலயும் வந்து இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அவங்க பாட்டுக்கு வராங்க, அடிதடி பண்றாங்க, போறாங்க, வராங்க, சண்டை போடுறாங்க, கிளம்புறாங்க. அந்த சண்டையில ஒரு லாஜிக்கும் இல்ல, மேஜிக்கும் இல்ல. இத வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்துல வந்து சலிப்பு தட்டிடுது. என்னங்க இந்த படத்தை பத்தி இப்படியே சொல்றீங்க? இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ் கூட இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நடிகர் விஷால் அவர்களுக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க. அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப்பா அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. இது மட்டும்தான் இந்த படத்துக்கு பாசிட்டிவே தவிர மத்த எல்லாமே இந்த படத்துல வந்து கொஞ்சம் மோசமா தான் வந்துருந்துச்சு. ஆனா உண்மையிலே இந்த படத்துல சமுத்திரகனி எம்எல்ஏவா வராருங்க. அவர் எம்எல்ஏ வேலை பார்த்தாருன்னு சொல்றதை விட விஷாலுக்கு அட்மின் வேலை பார்த்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. விஷால் எங்கேயாவது போய் சண்டை போட்டு வந்துருவாரு. அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி நிக்கிறதான் வந்து சமுத்திரக்கனியோட வேலை. அதனால சும்மா பேருக்கு வந்து இந்த படத்துல அவர் ஒரு எம்எல்ஏன்னு காட்டியிருக்காங்களே தவிர மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஷாலுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவா சமுத்திரக்கனி வந்து இருந்திருக்காரு. இது வந்து இந்த படத்துல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா வந்துருந்துச்சு. அதுல இந்த படத்துல இருக்கிறதுல மோசமான விஷயம் என்னன்னா கிளைமேக்ஸ் தாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து வேமா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா சவ்வா இழுத்து கடைசியில கிளைமேக்ஸ் வந்தோடனே பரவாயில்லப்பா இப்பயாவது எங்களை வெளியே விட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ற மாதிரிதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் 2.5 மணி நேரம் வந்து ஓடினாலும் அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவ் ஆயிருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி அடிதடி சீன்ஸ் இதே வந்து அதிகமா வந்தனால இந்த படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து போயிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான படமா தாங்க வந்திருக்கு. நீங்க இந்த படத்தை வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.